கிருஷ்ணகிரியில் இயங்கி வந்த அரசு மருத்துவமனையில் மீண்டும் 100 படுக்கை வசதிகளுடன் கூடிய அவசர சிகிச்சை மையம் துவங்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த டாக்டர் சந்திரமோகன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். கிருஷ்ணகிரியில் இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு பூலுப்பள்ளி என்ற இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் விபத்து உள்ளிட்ட அவசர சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைந்துள்ள இந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர். பொதுமக்களின் வசதிக்காக கிருஷ்ணகிரி நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதியுடன் அவசர சிகிச்சை மையம் ஏற்படுத்திட வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களின் நலனுக்காக சமூக நுகர்வோர் அமைப்பினை சேர்ந்த டாக்டர் KM சந்திரமோகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற குழுவினரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் தமிழக அரசு கிருஷ்ணகிரியில் நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மீண்டும் 100 படுக்கை வசதியுடன் அவசர சிகிச்சை மையம் ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த நுகர்வோர் அமைப்பு சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு பூலுப்பள்ளி என்ற இடத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டதால் அவசர சிகிச்சையின்றி பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று தமிழக அரசு மீண்டும் கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் 100 படுக்கை வசதிகளுடன் அவசர சிகிச்சை மையம் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு தமிழக அரசுக்கு, தமிழக சட்டமன்ற குழுவினருக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி KM சரையா அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோருக்கு டாக்டர் KM சந்திரமோகன் பொதுமக்கள் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியாகி பூலுப்பள்ளி போயிடுச்சு. 16 கிலோமீட்டர் இங்கிருந்து. இங்க பாருங்க, அடிபட்டு வந்தாலும் சரி, பாம்பு கடி, எந்த வியாதி வந்தாலும் சரி, அடிபட்டு வந்தாலும் சரி, விபத்து ஏற்பட்டா இங்க சிகிச்சை அளிக்கிறதுல இவங்க நேரா 11 கிலோமீட்டர் பூலுப்பள்ளி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போனோம். நான் தமிழக சட்டமன்ற குழுக்கள் கிருஷ்ணகிரிக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில நடந்த கூட்டத்தில் நான் புகார் மனு கொடுத்தேன். கிருஷ்ணகிரிக்கு அவசர பிரிவு வேண்டும் என நான் கோரிக்கை மனு கொடுத்தேன். அந்த கோரிக்கை மனு ஏற்று தமிழக சட்டப்பேரவை கொறடா மற்றும் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக செயலாளர் மதியழகன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பருகூர் சட்டமன்ற உறுப்பினரும் அவர் உடனடியாக கிருஷ்ணகிரிக்கு அவசர சிகிச்சை பிரிவு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை ஏற்று இன்று தினம் இந்த பெட்டு 100 பெட்டு போட்டு இங்க அவங்க இன்னைக்கு அவசர பிரிவு இன்று தினம் இயங்குவது நான் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மனித நேயமிக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.